ரொம்ப எப்படி இருக்க எப்படி இருக்கு இந்த ஃபீல்? குட் குட். ஃபீல் எப்படி இருக்கு? நீ என்ன குண்டாயிட்டனா? ஏண்டா நானே சரி நீ வேற ஏதாவது குண்டாயிட்டேன்னு ஏதாவது திட்டுவேன்னு சொல்லிட்டு நான் நைட்லாம் சாப்பிடாம வர ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, நல்லா பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வந்து நல்லா இருக்கு டேக்லிங் அப்படின்னா ஓகே. ஐ வில் சென்ட் இட். ரிசர்வ்ல வேற என்ன கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எங்க அம்மா அப்பெல்லாம் வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல. உங்க மம்மி டாடி வந்து சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா ஒரு சின்ன இது வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோ. நோ நோ நோ, ஐ ஒன்ட் ட்ரிங்க் காஃபி டீ. அட்வைஸ் அவங்க சொன்னாங்க. பின்னாடி பேசல, நீ பின்னாடி பேசல நீ அதை நினைச்சுக்காத. நீ வந்து அவங்க எப்படின்னா நீ ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றல, வெண்ட் அவுட் பண்றல, இப்படி நடந்துச்சுன்னு ஒருத்தவங்க ஒன்னு கேக்குறாங்க, ஏன் இது பண்ணேன்னு ஒன்னு கேக்குறாங்க, நீ அது 1 hour சொல்ற தெரியுமா? 1 hour நான் சொல்றேன். அதுதான் நீ கொஞ்சம் லென்த்தா போகுதுல. நீ சொல்றியா? I do that. So we like என்னன்னா இங்க இருக்கும்போது நம்ம இன்னும் டீடைலா சொல்ல தப்பாயிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது என்ன ஒன்னா பின்னாடி பேசுறோம், அந்த ஃபீல் கிடைச்சிரும். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி உனக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரடிக்டிங்கா ஏதாவது வருது, கொஞ்சம் முரண்பாடுகள் வருது, உன்னை கேட்கறான் கேள்வி. இப்போ நான் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இப்போ இது வந்து சில கேள்வி கேட்கறேன்னா நீ வந்து ஓகே உனக்கே அது டவுட் வந்துருச்சுன்னா டேரக்டா கூப்பிட்டு பேசிடு. ஏன்னா பிகாஸ் இந்த வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுற ஒரு பர்சனை நான் உன்னை பார்க்குறேன், ஓகேவா? பிகாஸ் ஏன்னா பின்னாடி நீ பெரிய பெரிய காசிப்பிங் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால யூ பீங் யுவர் செல்ஃப், சில், ஜாலியா பயங்கரமா பண்ணிட்டு வா. ஆக்சுவலி நீ என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்தியோ அது நடந்துச்சு, அவ்வளவுதான். சோ கூல். எங்க அப்பா ப்ரௌடா இருந்தாரா? எவ்ரிபடி இஸ் ப்ரௌட். அவங்க அப்பா மட்டும் ப்ரௌடா இருக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் ப்ரௌட் ஆக கூடாதா? நாங்களாம் வந்து ஓகே, உன்னால என்ன பண்ண முடியுமோ அந்த கேம்ல 100% கொடுத்துரு. அதை தாண்டி நீ தோத்து தெரியுமா சில கேம், அது நீ தோக்கல, ஓகே? சில குரூப் டாஸ்க், நீ டால் டாஸ்க் தோத்தினா நீ போய் டாலை வச்சுட்ட, ஓகேவா? உன் டாலை வைக்கல, அவ்வளவுதான். அப்பெல்லாம் அந்த மாதிரி டாஸ்க்ல சூஸ் யுவர் பார்ட்னர், ரைட்? எப்பவுமே நம்ம டிபெண்டா இருக்கக்கூடாது, ஓகே? எல்லாருக்குமே நீ ஃபேவரட்டா இருப்ப, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது கிடையாதுல்ல. அவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஃபேவரட்டா இருப்பாங்க, அவங்க தான் செய்வாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால சூஸ் வைஸ்லின்றேன். இட்ஸ் a கேம். நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வர மாட்டேங்குது, வரும், உனக்கு வருது. அப்புறம் இது வரைக்கும் சோ ஃபார் வந்த டாஸ்க் எல்லாமே டீமா தான் வந்திருக்கு. அதுதான் அந்த டீம் வந்திருக்கலாம். டீமா நீ தோக்குறது வந்து அது விஜய் சேதுபதி சொன்னார்ல, அந்த இதுல நீ கல்ல நீ விளையாடலன்னு சொன்னாங்க, எல்லாம் உனக்கு வர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னாங்க. பட் யூ பிளேட் இட். விஜய் சேதுபதி சொன்னார், ஒரு பொண்ணு தனியா அங்க ஆடினா அப்படின்னா யூ பிளேட், அவ்வளவுதான். பட் டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். உனக்காக டிஃபெண்ட் பண்றது 10 பேர் வர மாட்டாங்க, இங்க 10 அம்பு வரும். ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா இருக்கனா 10 அம்பு வரும், ஓகே? அதை நீ டிஃபெண்ட் பண்ணணும், ஓகேவா? டோன்ட் பி. நான் என்னோட காதலை போய் நான் சொல்ல போறேன். என்னோட ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன. ஐயோ வராரு என்ன முத்துக்குமார் பேச முடியும்? நீ ஒரு என்டர்டெய்னரியா? பாட்டுலாம் அந்த ஸ்பாட்ல பாடுறதெல்லாம் அமேசிங்கா இருக்கு. வீக்கெண்ட்ல வேற விஜய் சேதுபதி சார் சாரி மேடம் விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து ஃபன் பண்றதெல்லாம் சூப்பரு. இவரும் பயங்கரமா அந்த கவுண்டர்லாம் முத்துக்குமார் பயங்கரமா பேசுவீங்கன்னு தெரியும், கவுண்டர் பயங்கரமா வருது. நன்றி தயவு செஞ்சு சிரிங்க ப்ரோ. கவுண்டருக்கு தான் நான் ஃபேன். இல்ல நல்ல கவுண்டர் வருது, நீட்டு. இல்ல அதெல்லாம் ஃபன்னா தான் இருக்கு. நன்றி எல்லாரும் வீட்லயும் வந்து ஜாலியா பேசுறாங்களா? அவங்க வீட்டுல இல்ல அது நான் உடனே சொல்லவா, அதாவது பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர், ஓகே? நீங்க வந்து அவங்க வீட்டுல வந்து நீங்க வந்து அவங்க பையன், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நீங்க பண்றது மைன்யூட்டா வாட்ச் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோ அதனால அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டிங் மற்றவங்களோட அவங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால நீங்க அதை நீங்க எடுத்துக்காங்க. ஆமா, அதுதான் வெளியில கூட்டிட்டு போய் நாங்க இவங்களை எல்லாரும் வெளியே கொண்டு அந்த தட்டு உங்க இவரை திருப்பி வேகல தண்ணி ஊத்து. அப்படி திரும்பி நிக்கிறேன், தட்டு உங்க இப்பவே இப்ப நீங்க எனக்கு அப்படியா இப்படி எடுத்துட்டு போயிடுவா ஃப்ரேம் போட்டு அப்படியா? நீங்க சேச்சி வந்து ரொம்ப பாசிட்டிவ் தான் ஆக்சுவலி.
வெரி பாசிட்டிவ். எனக்கு உங்க ஸ்டோரி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளை எவ்வளோ இது பண்ணோம், புல் டவுன் பண்ணோம். ஏதோ ஒரே ஒரு இன்சிடென்ட் வச்சு நம்மளை பிராண்ட் பண்ணோம், ஃப்ரேம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி இது நான் இல்லைடான்னு நம்மளால சொல்லக்கூட முடியாது. சொன்னாலும் நம்ம நடிக்கிறேன், நம்ம ஏதாவது ஒன்று வேற எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கோம். அடுத்த வாரம் காஸ்டியூம் வாங்க போறப்ப வாப்பா வா காஸ்டியூம். ஒரு எம்பாரஸ்மெண்ட் மூமெண்ட்டாக இருக்கும் தெரியுமா எனக்கு. நான் என்ன அப்போ உனக்கு லவ்லியா வந்து இது நீ பாட்டுக்கு சொல்லிட்டுடா, அவங்ககிட்ட யாரும் ஃபேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா கியூட் ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, பேசிக்கிறதும் கியூட்டா இருக்கு. சோ ஹாப்பி ஃபார் யூ. மறந்துடாதீங்க இந்த மொமெண்ட்ல நான் இருந்திருக்கேன். எனக்கு தான் வந்து எல்லாமே பிக் பாஸ் சீசன் 8ல நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தெரியவே தெரியாது. இல்ல ஐடியாவே இல்ல நான் வந்து சில விஷயங்கள் நீ பண்ணிட்டு இருக்கதம்மா, நீ நிறைய விஷயங்கள் பண்ற. அதுல ஒண்ணு அவதான் ஃபீல் பண்றா, நான் நடுவுல. அப்புறம் என்ன எனக்கு ஒரு மாதிரி. ஆனா இப்படி பண்ணுவீங்க. தண்ணி வேணுமா? ஆனா என்னதான் ஆனா என்கிட்ட சொன்னா ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணனா. இப்ப அது எப்படி ஆச்சு? வாங்க நீங்க குட் ஃப்ரெண்ட். ஜாலியா இது அதை நான் பண்றேனா 100%.